போன் இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன முக்கியமான விஷயமோ தெரியல. ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேச விட்டுருக்கலாம்ல. ஒன்னு ஒரு நிமிஷம் விட்டா என்னோட ஒரு நிமிஷம் போயிடும் இல்லையா? இந்த வீட்ல நான் பேசுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? ஓகே, உங்களுக்கு ஏன் கோவம் சொல்லுங்க. நீ சுஷ்மா ஆண்டி கிட்ட பேசுமா. நான் இப்ப பேச விரும்பல. குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க. ஆமா, நான் குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்றேன். நான் உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். நானும் தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என்ன பழி வாங்க அப்படியே வந்திருக்கீங்களா? வச்சுக்கோ. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உன்கிட்ட பேசதான் வந்தேன். நீ என்ன பேசவே விட மாட்டேங்கிற. இப்ப எனக்கு மூடு இல்ல. இங்க பாருங்க, என்ன பேசணும்னு வந்தீங்களோ அதை பேசுங்க. என்கிட்ட அதிக நேரம் கிடையாது. அப்புறம் நான் கேட்க மாட்டேன். நீங்க என்ன நீங்க ஓஹோ, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஓ, போனை பார்க்கும்போதே தெரியுது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கால்னு. நான் அட்டென்ட் பண்ணி ஆகணும். சரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீயும் பேசதானே வந்த? ஐம் சாரி மேம், நான் கிளம்புறேன். சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தனியா போக வேண்டாம். சுஷீலா உன்னை டிராப் பண்ண சொல்ல. ஓகே மேம், தேங்க்யூ. குட் நைட் மேம். குட் நைட் சார். குட் நைட். இப்போ என்ன பண்ணீங்க? குட் நைட் சொன்னேன். இதுக்கு முன்னாடி நீங்க குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணீங்க. வாயாலே ரிங் டோன் கொடுத்து என்ன முட்டாளாக்க பாத்தீங்க. நான் வந்து miracles do happen. மறுபடியும் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. இந்த மாதிரி நண்பன் கிட்ட இருந்து போன் வரும்போது நான் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் ரவுடி லேடி, உன்னோட ஆட்டிடியூட்ல என்கிட்ட காட்டாத சரியா? என்ன சிரிக்கிற? எனக்கு என்னமோ நீ சிரிச்ச மாதிரி தோணுச்சு. என்னோடது ஸ்மைலிங் ஃபேஸ். நான் என்ன போட்டோ எடுக்கிறேன். பெரிய ஸ்மைலிங் ஃபேஸா? சரி, நீங்களாவது போய் சீக்கிரமா போன் பேசுங்க, இல்லனா உங்களுக்கும் கட் ஆயிடும். நீ சொன்னா நான் ஏன் எடுக்கணும்? எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் போன் எடுப்பேன். பை. லேடி கப்பர். ஏய், நீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா? அட கொஞ்சம் கதவு திறப்பா. டேய், உன் வீட்டு கதவை நான் எப்பறா திறக்கிறது? அட என் வீட்டு கதவு இல்லப்பா, உன் வீட்டு கதவை ஓபன் பண்ண என் சொன்னேன். வீட்டு கதவு கிட்டியா? அட மெயின் டோர் ஓபன் பண்ணுப்பா, மெயின் டோர். ஏய், நீ அங்க என்ன பண்ற? நீ என்ன வீட்டுக்கு போலியா? திரும்ப வந்துட்டியா? ஆமா, நான் திரும்ப வந்துட்டப்பா, கதவை திற. என்னடா இது? என்னடா, ஏதாவது மறந்துட்டியா? எடுக்கிறதுக்கு வரல, கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாத்தியா? எனக்காக எடுத்துட்டு வந்தியா? உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். நீ என் நண்பன் இல்லையா? நீ எங்களுக்காக எவ்வளவு நல்ல நல்ல சரக்குலாம் வாங்கி கொடுத்த. இங்க பாருப்பா, உனக்கு குடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம அண்ணன் இருக்கார்ல, பேசி பேசியே போதை எல்லாத்தையும் இறக்கிட்டாரு. எனக்கு தான் தெரியும்ல உனக்கு சரக்கு அடிக்காம தூக்கமே வராதுன்னு. அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஒரு விஷயம், அண்ணிய பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நல்லவங்க தான், ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அப்படி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட ரெண்டாவது பொண்டாட்டி இருக்காங்களா, அவங்க தான் கரெக்டா இருக்காங்க. தனு? ஆமா, தனு அண்ணி தான். எத்தனை தடவை நம்ம சேர்ந்து எத்தனை தடவை சரக்கு அடிச்சிருப்போம், எவ்வளவு தடவை கலாட்டா பண்ணிருப்போம். ஆனா இன்னைக்கு தான்ப்பா எனக்கு தெரிஞ்சது, உன் முத பொண்டாட்டி உன்னோட எல்லா சரக்கையும் கீழே ஊத்திட்டாங்க. ஆனா உன்னோட ரெண்டாவது பொண்டாட்டி என்னடானா உனக்காக சரக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அட, முதல் தாரம் ரெண்டாவது தாரம்னு என்ன சொல்ற நீ? அட, நான் எப்படிப்பா பேர் சொல்ல முடியும்? ரெண்டு பேருமே எனக்கு அண்ணியாச்சே. அப்படியா? தோ அங்க இருந்தா போன் வருது. முத தரமா ரெண்டாவது தரமா? ஏய், தனு கிட்ட இருந்து. தனு. ஹாய் அபி, கட்டு உன்னை பார்க்க வந்திருக்கானா? இப்பதான் வந்தா. உன்கிட்ட எல்லா சரக்கு பாட்டிலையும் கொடுத்துட்டானா? எல்லாரும் திருடனா இருக்க மாட்டாங்க. அபி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் இந்த சரக்கு பாட்டில் அனுப்புனேன். நீ என்னைய குறை சொல்ற? நான் உண்மையை தான் சொல்றேன். ஆனா இன்னொரு உண்மை என்னன்னா, வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் உருப்படியான வேலை செஞ்சிருக்கேன். எனக்கு இப்ப என்ன தேவையோ அதை நீ கரெக்டா அனுப்பியிருக்க. தேங்க்யூ அண்ட் குட் நைட். குட் நைட். இந்த கிஃப்ட உனக்காக அனுப்பல அபி, பிரக்யாக்காக தான் அனுப்புனேன். இந்த சரக்கு குடிச்சிட்டு நீ எந்த அளவுக்கு பிரக்யா கிட்ட பிரச்சனை பண்ணுவேன்னு ஐ கேன் இமேஜின். அவன் சரக்கு அடிச்சாலே ரொம்ப பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க ஆலியாவும் பாட்டியும் இருந்தாங்க அவனை சமாளிக்க. ஆனா இப்ப உன்கிட்ட யாரும் இல்ல பிரக்யா. நானும் எப்பவுமே அபிய குடிக்க வேண்டாம் தான் சொல்லிட்டு இருப்பேன். எதுக்காகனா ஹெல்த் ரீசன்ஸ்க்காக மட்டும் இல்ல, காசு ரீசன்காக தான். நான் ஏதாவது காசு சம்பாதிக்கணும்னா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். பட் தேங்க்ஸ் டு யூ பிரக்யா, இப்போ என்கிட்ட காசும் இருக்கு, அப்புறம் சந்தோஷமும் இருக்கு. இப்போ உன்னோட சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய போகுது பிரக்யா. இப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு புயல் வரப்போகுதுன்னு உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இவ்வளவு நேரமா என்ன பேசிட்டு இருக்காரு? இப்பதானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. தனு, தனு,
தனு ஓ நீ ஆலியா? ஆமா நான் தான். ஆனா நீயாவே இல்லையே. ஹெட்போனை போட்டுட்டு என்ன கேட்டுட்டு இருக்க? மியூசிக் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மியூசிக் போட்டு மொத்த காலனியும் எழுப்ப சொல்றியா? நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. ஆனா ஆர் யூ ட்ரங்க்? சரக்கு அடிச்சிட்டு இருக்கியா? ஐ அம் நாட் ட்ரிங்கிங் ஆலியா. ஐ அம் செலிப்ரேட்டிங். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான ராத்திரி. இப்ப நீ எதுக்காக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க? ஐ எம் சாரி, எனக்கு இத பத்தி உன்கிட்ட சொல்ல முடியாது. அபி குடிக்கிறதுக்காக நான் அவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தேன்னு உன்கிட்ட சொன்னா நீ கண்டிப்பா என்னோட பிளானை கெடுத்து விட்டுருவ. தனு, எதுக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க? நான் சந்தோஷமா இருக்கேன் ஆலியா. ஐ எம் ஹாப்பி. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனாலதான் நான் இந்த எல்லா காசையும் மரப்பட்டியில வச்சிருக்கேன். என்னோட மொத்த பணமும் செக்யூர், என்னோட ஃபியூச்சர் செக்யூர், அண்ட் ஐ எம் ஃபீலிங் சோ ஹாப்பி. இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான நாள். அப்புறம் ஆலியா, இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தான் தூங்க போறேன். ஏதோ ஒரு விஷயம் இருக்கானா இவ என்கிட்ட மறைக்க பாக்குறா. அப்படி அவ என்கிட்ட இருந்து விஷயத்த மறைக்க பாக்குறானா அது கண்டிப்பா தப்பான முடிவா தான் இருக்கும். என்ன பண்ணதுனால இவ இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? அப்படி என்ன நடந்திருக்கும்? தனு, கம் டு த பாயிண்ட். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. நீ எதுக்கு என்ன கேக்குற ஆலியா? உனக்கு தான் உன்னோட புது ஃப்ரெண்ட் கௌரவ் இருக்கான்ல, அவன் கிட்ட போய் கேளு. நான் தான் பாத்துட்டு இருந்தேனே நீ அவன் எதிர்க்க என்ன எவ்வளவு கீழ்த்தனமா ட்ரீட் பண்ணனு. ஈஸ் யுவர் நியூ ஃப்ரெண்ட். ஐ எம் நாட். நான் எதுக்கு என்னோட விஷயத்த உன்கிட்ட ஷேர் பண்ணும்? அதே மாதிரி நீ எதுக்கு டிஸ்பிரைட் ஆகுற ஆலியா? நான் என்ன செஞ்சிருக்கனோ அது நடக்கும்போது எல்லாருக்கும் அது தெரிஞ்சிரும். பிலீவ் மீ, நான் சொல்லனா கூட கண்டிப்பா அது உனக்கு தெரியதான் போகுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நான் எடுத்துக்கிட்டா? ஏய் எடுத்துக்கூடா. ரொம்ப தேங்க்ஸ் பா. குட் நைட். குட் நைட். இங்க வைப்போம். எனக்கு என் சரக்கு கிடைச்சிருச்சு. இந்த சரக்கு உள்ள போச்சுன்னா உள்ள இருக்கிற சிங்கம் வெளியில வரும். அதுக்கப்புறம் பிரக்யாக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஒரு கை பாத்திரலாம். நாட் பேட் டூ. நான் எல்லா சரக்கையும் தூக்கி போட்டுட்டேனே, எதை குடிச்சிட்டு இருக்காரு? என்ன பாக்குற? நான் ஏன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேனா? மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிங்க குடிங்க, நல்லா குடிங்க, மொத்தத்தையும் குடிங்க. அதான் குடிங்கன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும், குடிங்க. நான் என்ன காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இல்ல இல்ல, அதான் பாட்டில் ஃபுல்லா இருக்குல்ல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, எல்லாத்தையும் மொத்தமா குடிச்சிருங்க. என்ன பண்றீங்க? ஃபுல் பாட்டிலையும் குடிக்கிறீங்க? ஓ மை காட், இப்படி மொத்த பாட்டிலும் குடிச்சா என்ன ஆகுறது? நான் பயந்துட மாட்டேனா? உங்களுக்கு போதை அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைல்ல? ஆஃப் கோர்ஸ் நான் நம்ப மாட்டேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக நீங்க இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. நீங்க பண்ற டிராமாக்கு ஒரு அளவு இருக்கு. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது என்னோட வீடு. இந்த வீட்ல என்ன மீறி எந்த விஷயமும் நடக்க கூடாது. நீங்க இங்க இருக்கணும்னா ஏன் சொல் பேச்ச தான் கேட்கணும். நோ ட்ரிங்கிங் இன் திஸ் ஹவுஸ். வாட்? நோ ட்ரிங்கிங் இன் திஸ் ஹவுஸ்? உனக்கு என்ன தோணுது நான் டிராமா பண்றேன்னா? நீ என்ன நினைச்ச? இது சரக்கு இல்லைன்னா உனக்கு ஸ்மெல் கூடமா வரல? எனக்கு தெரியுது உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா நான் எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். எல்லாத்தையும் நிறுத்திட்டு போய் ஒழுங்கா தூங்குங்க. இப்போ கூட ஸ்மெல் வரலையா?
சரி, நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அது அது நான் தண்ணி குடிக்க வந்தேன் பாட்டி. நீ எதுக்கு இவ்ளோ வருத்தமா இருக்க? இல்ல பாட்டி, நான் எதுவும் சோகமா இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் இங்க உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி இன்னைக்கு இங்க பூஜை நடந்துச்சு இல்லையா, அதான் ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்கும். அதனால தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். சும்மா தான் உட்காந்துருக்கேன், மத்தபடி எதுவும் இல்ல. சரி, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்பா. யாரு ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அதனால ப்ராமிஸ் பண்ணு. அப்படி எந்த விஷயம்ப்பா உன்னை வருத்தப்பட வைக்குது? அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா? கண்டிப்பா என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். குழந்தை அழலைன்னா அம்மாக்கு எப்படிப்பா தெரியும் குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு? அப்புறம் நான் உன்னோட பாட்டி தானே. நான் ஒண்ணு இப்பவே சொல்லுன்னு நான் உன்னை கேட்கல. உன் மனசுக்கு எப்ப தோணுதோ, எப்ப உனக்கு சொல்லணும்னு தோணுதோ, உண்மையிலேயே உனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் கண்டிப்பா நீ இந்த பாட்டி கிட்ட சொல்லணும். சரியா? அத போக்க என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். அதை என்னால முடியலனா கூட குறைஞ்சது உன் மனசுல இருக்க பாரத்தை நீ இறக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல. யார்கிட்டயாவது உன் மனசு விட்டு பேசினாதான் உன் மனசு நிம்மதி அடையும். புரிஞ்சுதா? தேங்க்ஸ் பாட்டி. அப்படி ஏதாவது எனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அப்ப சரி, போய் தூங்குப்பா. சரி. நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் படுத்து தூங்கு. சரி பாட்டி. இப்ப என் மேல ஸ்மெல் வருதா? தள்ளி போங்க. என்னைய தள்ளி விட்டுட்டிய நீ? என்னை விட்டு தள்ளி போக தான் சொன்னேன். அததான் தள்ளி விட்டேன்னு சொல்லுவாங்க. நீ என்ன தள்ளி விட்டுட்ட. ஆமா, நான் தள்ளி தான் விட்டேன். இப்ப என்ன சொல்லுங்க? இப்ப ஒத்துக்கிட்டல என்ன தள்ளி விட்டுட்டேன்னு? நான் உன்னை வேணும்னே தள்ளி விடலையே. நான் வெறும் மெதுவா தான் தள்ளி விட்டேன். சரி, நானும் உன்னை மெதுவாவே புஷ் பண்றேன். இல்ல, நீங்க போதையில இருக்கீங்க. வேண்டாம். நீங்க மெதுவா தள்ளுவீங்களா இல்ல ஃபாஸ்டா தள்ளுவீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. வேண்டாம். அட எங்க வர? நில்லு. மெதுவா தான் நான் உன்னை தள்ளி விடுவேன். நில்லு. போதும், ஸ்டாச்சு. நீ என்ன நினைச்ச? ஸ்டாச்சுனா நான் அப்படியே நின்றுவேன் நினைச்சியா? நீ என்ன சரக்கு அடிச்சிருக்கியா என்ன? நீ ஸ்டாச்சுன்னு சொன்னா நிக்கிறதுக்கு? அப்போ ஒண்ணு செய்வோருங்க. நம்ம பேட்சப் ஆயிடலாம். பேட்சப் ஆயிடுவோமா? உனக்குன்னு வந்தா நீ பேட்சப் பண்ணிக்கலாம்னு சொல்ற. அட தூக்கி போடு உன்னோட பேட்சப்ப. இப்ப பார்ட்டி பண்ற டைம் வந்துச்சு. வா. சரி, நாளைக்கு காலையில சரி, நாளைக்கு காலையில எல்லாம் இருக்கட்டும். அது என்ன நாளைக்கு? காலையில எழுஞ்சோட சொல்லுவ ராத்திரி போயிடுச்சு காத்தோட போயிடுச்சுன்னு. இந்த ராத்திரி முடிய போறதில்ல, நீ சொல்றதை கேட்க போறதில்ல. இங்க பாருங்க. சரி, பவுத்துட்டு நான் ஓடுவேன். என்ன கழட்ட மாட்டேங்குது? திரும்ப என்கிட்டே வந்துருச்சு. மறுபடியும் இதை போட்டுக்கிட்டு நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாரு. ஏ நில்லு. உன்னை எப்படி தள்ளுறன்னு மட்டும் கொஞ்சம் பாரு. நில்லு. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? என்னாச்சு? It's what that. உங்க பின்னாடி பூனை இருக்கு பாருங்க. ஏய், என்கிட்டே வா. என்ன நீ எலியாக்கிட்டியா? இப்ப பாரு இந்த எலி உன்னை என்ன பண்ண போகுதுன்னு. இல்ல, வேண்டாம். நீங்க என்கிட்ட இப்ப பில்லோ ஃபைட் பண்றீங்களா? நீ எனக்கு நாளா தான் தெரியற. இருந்தாலும் நான் உன்னை அடிப்பேன். அப்ப அந்த மூணு பேரை அடிக்க வேண்டியதானே? என்ன ஏன் அடிக்கிறீங்க? நான் எங்க அடிச்சாலும் சரி அது ஓ மேலதான் விழும். ஓ மேலதான். ஓ மேலயும் சரி, அப்புறம் ஓ மேலயும் 4 பேரையும் அடிப்பேன். இப்ப இந்த 4 பேரும் சேர்ந்து உங்களை அடிச்சுதான் பாரு. என்ன அடிச்சிட்ட? தேங்க்ஸ் गाइस. நீ என்ன அடிச்சிட்டியா? ஆமா, அடிச்சேன். இப்ப நீ என்ன அடிச்சிட்ட, இந்த பில்லோவாலியா அடிச்சிட்ட. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஃபைட் எல்லாம் இல்ல, இப்ப இது வாரா மாறிடுச்சு. வார். இல்ல. ஏய், நீ எங்க ஓடிடுவ? வேண்டாம். ஐயோ, என்ன பண்றீங்க? No. What? Hey.
ஓகே இப்ப மியூசிக் நின்னு போச்சு, ராத்திரி வேற ஆயிடுச்சு. ராட் என்ன Rat பார்த்து இல்ல, என்ன சொல் ராத்திரி ராத்திரி நடு ராத்திரி. இப்ப தூங்குங்க. ஏய் நான் ஒண்ணு இப்ப தூங்க போறதில்ல. உனக்கு நல்லாவே தெரியும் விடிஞ்சதும் ராத்திரி பேச்சு காத்தோட போச்சு. அபி இப்ப நடு ராத்திரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. எனக்கு இப்பதான் ராத்திரி ஆரம்பிச்சிருக்க. இப்ப அடுத்த டான்ஸ் ஸ்டார்ட் அத பண்ணலாம். நம்ம நாளைக்கு பாத்துக்கலாமே. சரி நாளைக்கு காலையில நம்ம பேசவும் செய்யலாம், டான்ஸ் ஆடலாம். இப்ப தூங்க விடுங்க. முடியாது. அதுக்குள்ள எப்படி போயிடுவே நீ? சத்தியம் பண்ணிருக்க என்கிட்ட ஞாபகம் இருக்கா? நீ என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்க நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. நானே போக சொன்னாலும் நீ என்னை விட்டு போக கூடாது. நான் உன்னை போனே சொல்லல, அப்புறம் எப்படி நீ போக முடியும்? இன்னொரு டான்ஸ் பண்ணலாமா? உங்களுக்கு பைத்தியமா என்ன? இந்த அளவுக்கு நம்ம நல்லா டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன வந்து வெட்டி விடுற. என்ன நீ பைத்தியம் பிடிக்க வைக்கிற? ஓ எனக்கு கோவம் வருது. சரி மறுபடியும் முதல்ல என்ன முதல்ல இருந்தா உன்ன ஏய் புகி என்னங்க? என்னங்க? என்னாச்சு? கண்ணு தரங்க ப்ளீஸ். அப்பா ராஜி என்னாச்சு? ஏதோ 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 நடந்திருக்கு. ஏதோ நடந்திருக்கா? என்ன நடந்திருக்கு? ஏதோ பெருசா நடந்திருக்கு ரன்பி. இல்ல இல்ல ராஜி லிசன் டு மீ. ஒரு பிரச்சனையும் ஆகல. திஸ் இஸ் பேட் ட்ரீம். நீ கெட்ட கனவு கண்டிருக்க. கனவா? கனவுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இட்ஸ் a bad dream. ஓகே ஓகே ஒன்னும் இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் calm down. இட்ஸ் ஓகே. கம் இன் ஸ்லீப். கம் இன். எழுந்திருங்க. Get up. Thank God. நீங்க என்கிட்ட விளையாடுறீங்களா? இந்த மாதிரி யாராவது விளையாடுவாங்களா? உங்களுக்கு தெரியும்ல நான் எந்த அளவுக்கு பயப்படுவேன்னு. எனக்கு இந்த மாதிரி விளையாடுறது கொஞ்சம் கூட பிடிக்காது. மறுபடியும் விளையாடுறீங்கல்ல? நான் சொல்றேன்ல எனக்கு இந்த மாதிரி விளையாட்டுலாம் பிடிக்காதுன்னு. கண்ணு தரங்க. சரி நான் ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன். போதுமா? இப்ப கண்ணு தரங்க இல்லடா. பிரக்யா பிரக்யா ஓ காட் பிரக்யா அபிக்கு என்ன ஆச்சு? அவர் அவர் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாரு. நான் என்ன நினைச்சேன்னா அவர் நடிக்கிறாரு. ஆனா இந்த அளவுக்கு ரத்தம். நான் என்ன பண்றது? ஒரு நிமிஷம் டாக்டர் கூப்பிடுங்க. இந்தா எங்க அடிபட்டிருக்கோ அங்க அழுத்து விடு, அப்பதான் ரத்தம் நிக்கும். ரத்தம் வந்துட்டே இருக்கு. நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். முதல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்காரான்னு பாக்குறேன். டாக்டர் விஷால், are you there in hospital? டாக்டர் ரொம்ப எமர்ஜென்சி. நான் இங்க போய் வரேன். ஓகே டாக்டர்.